الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أنا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال الله تعالى في القرآن المجيد: الله لا إله إلا هو الحي القيوم. புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரஹ்மானுக்கே உரித்தாகட்டும். அவனின் அருளும் ஈடற்றமும் கண்மை நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிக்கள், தபோ தாபிக்கள், கண்ணியமிக்க இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை கேட்க அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் உண்டாத்த பிரார்த்தித்த வண்ணம் இந்த முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல ரஹ்மான் இந்த ஜும்மாவின் முழு கூலியை நமக்கு தருவானாக, ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சமூகமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் தங்கள் தோழர்களுடன் பல உரையாடல்களை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு உரையாடலாக ஹதீஸில் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இது ஏதோ கடந்து போகக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல, மாறாக பல முஸ்லிம்கள் உள்ளத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர் ஒருவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அவர் பேர் அபாதர், அபல் முந்திர் என்று அவருக்கு புனை பெயர் உண்டு. ஏ அபல் முந்திரே, உனக்கு குர்ஆனில் ஆகச் சிறந்த மகத்துவமிக்க ஒரு வசனம் என்னென்று தெரியுமா என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் உடனே முந்திரி கொட்டை போன்று வந்து அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அழகாக ஒழுக்கமாக பதிலை சொல்வார்கள். அல்லாஹு ரசூலுஹு ஆலம். இதன் கேள்விக்கான விடையை அல்லாஹும் அதற்கு பிறகு ரசூலை நன்றறிவார்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபாதரே சற்று யோசித்து சொல்லும். மீண்டும் கேட்கின்றார்கள், அபாதர் நீங்க சொல்லும். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இந்த சஹாபியிடம் அதை பற்றியான கல்வி இருக்கின்றது. குர்ஆனின் மகத்துவ வசனம் என்ன என்று இந்த சஹாபிக்கு தெரியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருக்கின்றார்கள். எனவே கேட்கின்றார்கள், அபாதர் உங்களால் முடியும், நீங்கள் சொல்லுங்கள் என்று. அபாதர் அபுல் முந்திர் அவர்கள் சில காலங்கள் எடுத்து அல்லது பல ஆய்வுகள் செய்து பல புத்தகங்களை புரட்டி அவர்கள் யோசித்து சொல்லவில்லை. என்றால் குர்ஆன் என்பது முழுமையான குர்ஆன். அதில் 6736 வசனங்கள் உள்ளது. அதில் ஒரு வசனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதை விட்டால் இதைவிட அது குறைவானதா என்று சந்தேகம் ஏற்படும். எனவே இந்த 6200 சொச்சமான வசனங்களில் ஒரே வசனம் சொல்ல வேண்டும், அதுவும் சரியான விடையா இருக்க வேண்டும். அபுல் முந்திர் அவர்கள் சற்றும் தயங்கவில்லை. பல மாதங்கள் எடுக்கவில்லை, பல வாரங்கள் எடுக்கவில்லை, பல ஆய்வுகள் செய்யவில்லை. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அடுத்த நொடியே சொன்னார்கள், அதுதான் ஆயத்துல் குர்சி. எந்த சந்தேகமும் இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அது ஆயத்துல் குர்சி சொன்னார்கள். நபி சொன்னார்கள், சரியாக சொன்னீர்கள். அது ஆயத்துல் குர்சி. குர்ஆனில் இத்தனை வசனங்கள் இருக்கின்றது.
இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இதை ஆதம், இது மிக மகத்துவமான வசனம் சொல்கின்றான். இத்தனை வசனம் இருக்கிறேன், இந்த வசனத்தை குறிப்பாக மகத்துவமிக்க வசனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார் என்றால், அந்த ஆயத்துல் குர்சி விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் புரிந்து கொள்வோம். இதற்கு தான் சரியான பெயர் சுட்டினார்கள், இது மகத்துவமான வசனம் என்று. அந்த ஆயத்துல் குர்சியின் விளக்கங்கள் என்ன? அதன் அறியாதன் காரணமாகத்தான் முஸ்லிம்கள் இதை இன்று வீடுகளில் தொங்க விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை மனநமிடவில்லை, அதை அமல் செய்யவில்லை. மாறாக வெறுமனே வீடுகளில் ஆயத்துல் குர்சி தொங்க விடப்பட்டிருக்கின்றது, அல்லது சில கார்களில் ஸ்டிக்கராக ஒட்டப்பட்டிருக்கின்றது, அல்லது கடைகளில் தொங்க விடப்பட்டிருக்கும். ஆயத்துல் குர்சி என்ன சொல்கின்றது முஸ்லிம் சமூகத்திற்கு? ஆயத்துல் குர்சியின் சம்பவங்கள் என்ன, அதன் கருத்துக்கள் என்ன என்று முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜும்ஆவில் ஆயத்துல் குர்சி என்றால் என்ன, அதன் விளக்கங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. ஆமீன். அப்போது அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ராவில் இடம்பெறக்கூடிய ஒரு ஆயத். அது 255வது வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யும். முதலில் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, இந்த ஒரு ஆரம்பம் போதுமானது இந்த வசனம் மகிமை பெறுவதற்கு. என்றால் இந்த வசனம் பேசக்கூடிய அனைத்து செய்திகளும் வரலாற்று சம்பவங்களை பற்றி அல்ல, அல்லது ஒரு மனிதனை ஊக்குவிக்கக்கூடிய மோட்டிவேஷன் ஸ்பீச் அல்ல. இந்த வசனம் பேசக்கூடிய அனைத்து ஒரு எழுத்துக்களும் அல்லாஹ்னா யாரு, உன் ரப்பு யாரு, அல்லாஹ் யார் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த வசனங்கள் அனைத்தும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றது. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ். அல்லாஹ் யார் தெரியுமா? லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான ஒரு ரப்பு, ஒரு இறைவன் கிடையாது. இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆயத்தில் சொல்லக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர ரப்பு, வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை தான் நீங்கள் வணங்க வேண்டும். கல்லையோ மண்ணையோ செடிகளையோ கொடிகளையோ ஆடு மாடு மனிதன் ரப் ஆடு மாடு மனிதன் அல்லது அவன் ரசூலாக இருக்கட்டும் அல்லது மலக்காக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவனை வணங்கக்கூடாது. ஜிப்ரீலே அவன் சொன்னாலும் ஜிப்ரீலை வணங்க முடியாது. ஏன் நபிசாசம் அவங்களையும் வணங்க முடியாது. வணங்க தகுதியான ஒரே நபிசா சொல்றார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ. நபிசாசம் அல்லாஹ் வசனத்தை மொழிகிறார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ்வை தவிர வணக்கம் இபாதத் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும், அது திருப்பப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாத ஏதோ ஒரு வஸ்துக்கோ, யாராக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு கீழுள்ள யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் சஜிதா செய்தாலோ, துவாக்களை நீங்கள் சமர்ப்பித்தாலோ, அறுத்து பலியிட்டாலோ, ஏதோ ஒரு வணக்கத்தில் ஒரு இபாதத் செய்தால் என்றால் நீங்கள் முஸ்லிம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள். ஒருபோதும் நீங்கள் முஸ்லிமாக கருதப்பட மாட்டீர்கள். ஆயத்துல் குர்சி நீங்கள் மனமிட்டிருந்தாலும் சரியே, நீங்கள் முஸ்லிம் கிடையாது. எப்போது நீங்கள் அல்லாஹ்வை அல்லாத வேறொருவருக்கு இபாதத்தை நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால், வேறொரு துவா கேட்டீர்கள் என்றால், வேறொரு நீங்கள் வணங்கினீர்கள் என்றால், அது செல்லுபடியாக இபாதத். அந்த இபாதத்து பரிசு நரகம் நிச்சயம் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது முதல் செய்தி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதுதான் முதல் செய்தி. பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், அல் ஹய்யு வல் கய்யும், அவன்தான் அல் ஹை. அல்லாஹ்வின் அஸ்மாக்கள் இரண்டு அஸ்மாக்கள். அல் ஹை என்றால் உயிரோடு இருப்பவன், வல் கையும் நிலை பெற்றிருப்பவன். அல் ஹை என்றால் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களும் அழிந்த பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும் உயிரோடு இருப்பான். அவன் தான் அல் ஹை. அவனுக்கு என்றென்றும் மரணம் ஏற்படவே ஏற்படாது. அல்லாஹ் அதற்கு சான்றாம் சொல்கின்றான். நீங்க ஏன் அல்லாஹ் வணங்க வேண்டும்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹ் வணங்க காரணங்கள் தெரிகிறீர்களா? ஆயத்துக்கு சொல்கின்றது, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ. ஓகே, அல்லாஹ் வணங்கணும். ஓகே, எதுக்கு வணங்கணும்? அல் ஹை, அவன் தான் ஹை. நீங்க ஒரு யாரையோ ஒருத்தர் கேட்குறீங்க, அவன்கிட்ட உயிர் இருக்காது, ஒரு சிலையாக இருப்பான், அல்ல உயிர் இல்லாத ஒரு பிணமாக இருப்பான். அப்போ ஹை அவன்கிட்ட எப்படி கேட்பீங்க? உயிர் இல்லாத ஒருவன் கேட்கும் போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா? மறுக்கப்பட்டு விடும். அப்போது அல்லாஹ் ஹை, அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான். உயிரோடு இருக்கின்ற அல்லாஹ்விடம் கேட்டால் உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். உயிர் அற்ற கல்கரிடமோ உயிர் அற்ற ஒரு வஸ்திரமோ நீ கேட்ட என்றால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிப்பா, உயிரோடு இருக்காரு ஒருத்தர் உயிரோடு இருக்காரு, நம்ம முன்னாடி நிக்கிறாரு, உயிர் இருக்கு,
அல்லது மாடா இருக்கு, அல்லது ஆடா இருக்கு, உயிர் இருக்குல்ல, அப்ப இருக்கு, அப்போ அதை கேட்கலாமா துவா? அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான் அல் கையூம். இப்ப என்ன பண்ணுவ? அல் ஹை அது உயிரோடு இருக்கு, ஆனா அல் கையூம் அது கையுமா? அது தானாக நிலை பெற்றிருக்கா? அதுக்கு தேவைகள் எல்லாம் இருக்காது. நீ கேட்கிற மனிதன் மலம் ஜலம் கழிப்பான். நீ கேட்கிற மனிதன் கேட்டு முடிச்சு அதுக்கப்புறம் என்ன கேட்பான்? கமிஷன் கேட்பான். உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணுமா, இல்ல உன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா, உண்டியல்ல காசை போடு. அல்ல நீ ஆடா மாடா ஒரு பாலை ஊத்து, பால்ல என்ன புத்துல பாலை ஊத்து. அப்போ ஏதோ தேவைகள் கொண்ட ஒரு மனிதனாக ஒரு வஸ்தாக அது இருக்கும். ஆனால் அல் கையூம் உங்ககிட்ட ஒன்னுத்தையும் கேட்க மாட்டான். அல் கையூம் நீங்க என்ன வேணா கேளுங்க, டிமாண்டே இல்லை. நீ இதை பண்ணுப்பா அப்பதான் நான் பண்ணுவேன். அல்லாஹ் கிட்ட அந்த இதே கிடையாது. அல் ஹை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பான். அல் கையும் அவன் தானா நிலை பெற்றிருக்கான். அவனுக்கு எதை கொண்டும் அவன் நிலை பெறவில்லை. அவனுக்கு எந்த ஒரு தேவைகளும் இல்லை. அவன் தானாக நிலை பெற்றிருக்கின்றான். இந்த வானம் பூமி அனைத்தும் அவனுடைய எதிர்பார்ப்பில் அவனுடைய சார்ந்திருக்கின்றது. நாமும் அவனை சார்ந்திருக்கின்றோம். அவ இல்ல நம்மளால நடக்க முடியாது, அவையெல்லாம் நம்மள மூச்சு விட முடியாது, அவையெல்லாம் எந்த ஒரு காரியங்களும் உலகத்தில் நிகழாது. உலகம் என்ன அந்த எல்லா விஷயங்களையும் அவன் அல்லாது ஒரு வஸ்தும் நகராது. அதனால அவன் கையும் அவன் மட்டும்தான் எந்த தேவைகள் எல்லாம் தானாக நிலை பெற்றிருக்கின்றான். அவன் நிலை பெற யாருக்கும் அவன் அடிப்பணிய தேவையில்லை, அவனுக்கு தேவைகள் இல்லை. அப்போது அல் ஹை என்றென்றும் நிலை பெற்றிருப்பான். இதனால் அவனை வணங்கள். அல் கையும் அவன் உங்கள் தேவைகளை அனைத்தும் நிறைவேற்றுவான். அவனிடம் தேவைகள் எதுவும் கிடையாது. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவனிடம் இபாதத் செய்யுங்கள், அவனை நீங்கள் வணங்கள், அவனிடம் துவா கேளுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை குறித்து இரண்டாவது மெசேஜை தருகின்றான். அல் ஹையு அல் கையும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்கும் போது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கும் போது யா ஹையு யா கையும் என்று கேட்பார்கள். துவாவை கேட்கும்போது யா ஹையு யா கையும் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹையு உயிரோடு இருப்பவனே, யா கையும் நிலை பெற்றிருப்பவனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னுடைய உதவி தெரிகின்றேன். அப்போ துவாக்களில் நாம் சேர்க்கும் போது துவாக்களை வெறுமனே எடுத்தவன் யா அல்லாஹ் எனக்கு சொத்தை தா, எனக்கு பணத்தை தா, எனக்கு பிள்ளை பாக்கியம், அப்படி இல்லை. ஆரம்பத்தில் துவாவில் அல்லாஹ்வை புகழ வேண்டும். யா ஹையு யா கையும் யா ரஹ்மான் யா ரஹீம் யா மாலிக் என்று அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அவன் அழைக்க வேண்டும். பிறகு நபி ஸல்லல்லாஹு ஸலவாத் சொல்ல வேண்டும். மூன்றாவது உங்கள் தேவையை கேட்க வேண்டும். துவாவின் அடிப்படை என்ன? முதலில் அல்லாஹ்வை புகழ வேண்டும், பிறகு ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்ல வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் உங்கள் தேவைகளை கேட்டுக்கொள்ளலாம். அப்போது இதுதான் துவாவிற்கான ஒரு ஒழுங்குமுறை. அப்ப அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யு வல் கையூம் லா தஅஹுதுஹு சினது வலா நஉம். அல்லாஹ் தன்னை பற்றி இன்னும் பேசுகின்றான். லா தஅஹுதுஹு சினது வலா நஉம். அல்லாஹ்வை ஒருபோதும் லா தஅஹுதுஹு ஒருபோதும் சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ பிடித்து கொள்ளாது. அல்லாஹ் தூங்க மாட்டான்னு சொல்ல, அல்லாஹ் தூங்க மாட்டான். அல்லாஹ் சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ தூங்க மாட்டேன் அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. இந்த ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையில லா தஅஹுதுஹு, தஅஹுத் என்றால் பிடிக்கிறது. ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் அப்படியே பிடிக்கிறது, இதான் தஅஹுத் சொல்லுவாங்க அரபியில. ஏன் அல்லா இடத்துல தஅஹுத் வார்த்தையை பயன்படுத்துறான்? யாரும் தூங்க மாட்டாங்க, எல்லாரும் தூக்கம் அவர்களை பிடித்துக் கொள்ளும். நீங்க ஜும்மால உட்கார்ந்துருக்கீங்க, யாராவது காலைல நியத்து வச்சு ஜும்மால இமாம் பேசும்போது நம்ம தூங்கணும்னு நியத்து வச்சு வருவோமா? நம்ம ஜும்மாவை ஃபுல்லா கேட்கதான் வருவோம். நம்ம தூக்கம் பிடிக்கும், நம்ம கேட்டே இருப்போம், இமாம் சொல்றாருப்பா கேட்டே இருப்போம். தூக்கம் நம்மளை பிடிக்கும், நம்மளே தெரியாம என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கம் இழுத்து சொல்லும், அப்படியே பிடிச்சி இழுத்து தூங்குடான்னு சொல்லும். அப்படிதானே பண்ணோம் தூக்கம். நம்ம தூக்கம் வராது, சரிமே தூக்கம் வராது, தூக்கம் நம்மள பிடிக்காது. அப்போ தூக்கம் நம்மை மிகைக்கும், நம்மளே அறியா. நம்ம தூங்காம ஒரு 2 நாள் தூங்காம அப்படி உட்கார்ந்தாலும் நம்மளே அறியாம ஒரு சொடக்கு போட்டு எழுந்தா பார்த்தா இமாம் இக்காம சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு தூக்கம் நம்மளை பிடித்து கொள்ளும், நம்ம மீது என்ன ஆட்சி செய்யும் தூக்கம். ஆனா அல்லாஹ்வுக்கு நடக்காது. அல்லாஹ் தூக்கம் பிடிக்குமா? அல்லாஹ் சொல்ல உங்களை தூக்கம் பிடிக்கும். உங்களை தூக்கமோ அல்லது சிறு உறக்கமோ பெரு உறக்கமோ, சும்மா சொடக்கு போற உறக்கம் இருக்கும்ல, நம்ம தூங்கி விளைஞ்சுவோம் ஒரு 2 செகண்ட், அந்த உறக்கமும் அல்லாஹ் பிடிக்காது. 2 செகண்ட் அல்லாஹ் கண்ணை மூட மாட்டான். அடுத்தது அல்லாஹ்வை பெரு உறக்கமோ எதுவும் பிடித்துக் கொள்ளாது. ஏன்னா அல்லாஹ் தான் தூக்கத்தை படைத்திருக்கின்றான், தூக்கத்தை உருவாக்கியது அல்லாஹ் தான். அல்லாஹ்வை ஒருபோதும் தூக்கம் பிடிக்காது. லா தஅஹுதுஹு சினது வலா நௌம். எனவேதான் நீங்கள் எப்போது துஆ கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். ஒரு டைமிங் கிடையாது. 6ல இருந்து 12 கவுண்டர் ஓப்பனு. இன் டைம்ல கேட்டதான் துஆ.
அதுக்கப்புறம் துவா அப்படின்லாம் இல்லை. எந்த 24 hours அல்லாஹ்வுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் எந்த நேரத்துக்கு துவா ஏற்றுக்கொள்வான். அதுதான் லா தஅகுது சினத்து வலா நௌம். அவன் ஒருபோதும் கண்ணிமைக்க மாட்டான். ஒரு சின்ன தூக்கம் இல்ல கிடையாது, அவனுக்கு பெரிய தூக்கம் இல்ல கிடையாது. அவன் எப்போதும் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான், எப்போதும் விழித்துக் கொண்டிருக்கின்றான். அல் ஹை, எப்போதும் உயிரோடு இருக்க என்ற அல்லாஹ்வுடைய மூன்றாவது விஷயத்தை எல்லாம் சொல்கின்றான். அப்போது முதல் விஷயம், அல்லாஹ்வை யாரையும் வணங்குவோம். இதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஆயத்தில் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் மெசேஜ், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். இரண்டாவது செய்தி, எதற்கு வணங்க வேண்டும்? அல் ஹய்யு வல் கய்யூம். அவன் தான் உயிரோடு இருக்கின்றான், அவன் தான் நிலை பெற்றிருக்கின்றான், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனை வணங்க வேண்டும். மூன்றாவது சொல்கின்றான், அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ எந்த ஒன்றும் பிடித்துக் கொள்ளாது, அவன் என்றென்றும் விழிப்போடு இருப்பவன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். லஹு, அவனுக்கே உரித்தானது, மா ஃபிஸ் ஸமாவாத், வானங்களில் உள்ள அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. வ மா ஃபில் அர்த், பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நம்ம நிறைய வச்சிருப்போம் சொத்து, அல்ல ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு நபர் அவர் கையில வச்சிருப்பாரு. சில பேர் தன் பிள்ளைகள் தன் கையில வச்சிருப்பாங்க, சில பேர் பல சொத்துக்களை தன் கையில வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு உலகத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதோட மலக்கா இருப்பாங்க, அதோட மாலிக்கா இருப்பாங்க. நான் இது எனக்கு இது உரித்தானதுப்பா. ஒரு அடிமையா இருந்தாலும் அடிமைக்கும் சில சோறுகள் அவனுக்கு இருக்கும், சில சாப்பாடு அவன் ஒதுக்கி வச்சிருப்பான், அல்ல சில கம்பிகளை, சில இரும்புகளை வச்சிருப்பான். அப்போ இது எல்லாத்துக்குமான மாலிக் அல்லாஹ் தான் என்று சொல்கின்றான். நீங்க என்ன வேணா வச்சுங்க உலகத்துல, ஆனால் உலகம் அழியும் போது இது எதுவும் உங்களுக்கு கை கொடுக்காது. எல்லாமே அல்லாஹ்விடம் திரும்பிவிடும். எல்லாத்திற்கான உண்மையான அரசன், உண்மையான அதிபதி யார் என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நம்ம இந்த உலகத்துல சிறிது காலம் சொந்தம் கொள்ளலாம், பா இது என்னோட போனுப்பா, இது என்னோட பைக்குப்பா, இது என்னோட காருப்பா, இது என்னோட ஃபேமிலிப்பா சொல்லலாம். ஆனால் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானத்தில் பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுக்கே உண்மையில் உரித்தானவை, நமக்கு எந்த சொந்தம் கிடையாது. சொல்லுவோம் என்னது, ஒருத்த மனுஷன் என்ன சொல்லுவோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடம் வந்துச்சுப்பா, அல்லாஹ்விடம் போயிடுச்சு. ரூஹோ, செல்வமோ, அல்லது ஏதோ ஒரு நம்முடைய காரியங்களோ, நம்ம மனுஷன் மட்டும் இன்னாலில்லா சொல்லக்கூடாது. நம்ம மொபைல் போன் கீழே ஊந்துருச்சு, சுக்குனூரா உடங்கிருச்சு, இன்னாலில்லா சொல்ல வேண்டும். ஒவ்வொரு துன்பம் தரக்கூடிய ஒவ்வொரு இழப்பின் போதும் சொல்ல வேண்டும். அதில் மிகப்பெரிய இழப்பு தான் தன்னுடைய உயிருக்கு மேலான, தன்னுடைய உயிரோடு இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களின் உறவுகள், அதோடைய உயிர்கள் போகும்போது நம்ம சொல்றோம். அதே மாதிரி நமக்கு எதெல்லாம் துன்பம் தருமோ, நமக்கு எதெல்லாம் கவலை ஏற்ப, அது அனைத்து விஷயம் நம்ம விட்டு செல்லும் போது சொல்ல வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்கிட்ட இருந்துச்சுப்பா, சிறிது காலம் அல்ல குத்தகை தந்துன்னா, இதை வச்சுக்கோ, யூஸ் பண்ணிக்கோ சொல்லிட்டு வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன்கிட்ட போயிடுச்சு. நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. நம்ம அதை இது ஏன் எப்படி அல்ல நீ எப்படி எடுத்த, இது என்னோட சொத்தாச்ச, என்னோட பிள்ளையாச்ச, என்னோட மனைவி, என்னோட தாய், தன் எப்படி நீ எடுத்தன்னு கேட்க முடியாது. ஏன்னால் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அவர்கள் எல்லாமே சொந்தம், நமக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது. நாம் ஒரு வழிபோக்கர்கள் இருப்போம், நாளைக்கு அல்லாஹ் சென்று விடும். எனவே அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் என்று அல்லாஹ் நான்காவது செய்தியை முஸ்லிம்களுக்கு சொல்கின்றான். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனி. மந்தல்லதி, எவனால முடியும், யஷ்ஃபஉ இன்தஹு, அந்த ரப்பிடம் சென்று பரிந்து பேச எவனால் முடியும், இல்லா பிஇذனி, அவனுடைய அனுமதி இன்றி எந்த ஒரு மனிதனால் அவனிடம் சென்று பரிந்து பேச முடியும், ஷஃபாத் செய்ய முடியும். மறுமையை பற்றி அல்லாஹ் பேசுறான். மறுமையில எல்லோரும் இறந்த பிறகு, அல்லாஹ் மஹ்ஷரில் எல்லா மக்களும் ஒன்று கூட்டிய பிறகு ஷஃபாத் நிலை பெறும். அல்லாஹ் சில நபர்களுக்கு, சில ரசூல்மார்களுக்கு, சில நல் அடியார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத்தை வழங்குவான். நீங்க இவங்களுக்கு பரிந்து பேசலாம் சொல்லுவான். நீங்க என்ன பண்ணலாம், பரிந்து பேசலாம், ஷஃபாத் செய்யலாம். என்ன ஷஃபாத் என்னது, யா அல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு விடு யா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், பரிந்து பேச அனுமதி தருவான். ஆனால் அனுமதி தர வேண்டும். நபியை நேரடியா அல்லாஹ் இவரெல்லாம் சொர்க்கத்தை விட்டு சொல்ல முடியாது, அல்லாஹ் அனுமதி தர வேண்டும். அதுதான் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இடம் படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் சஜிதாவிலேயே கிடப்பார்கள். சஜிதாவிலே யா ரப் யா ரப் என்று அழுது கொண்டிருப்பார்கள். அப்போது அல்லாஹ் சொல்வான்,
நபி முஹம்மதே நீங்கள் எழுந்திருங்கள், எழுந்து ஷஃபாத் செய்யுங்கள், உங்கள் ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் அனுமதி தராத நபி சஜ்தாலே தான் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் அனுமதி தர வேண்டும், நபிக்கும் அல்லாஹ் அனுமதி தர, நீங்க ஏன் என்ன பண்ணுங்க, ஷஃபாத் பண்ணுங்க சொல்லிட்டு. ஆனால் நபி யாருக்கா ஷஃபாத் பண்ணலாமா? நபியோ ஒரு நல்ல அடியாரும் ஷஃபாத் பண்ணுவாங்க. குர்ஆனும் ஷஃபாத் பண்ணும், நிறைய விஷயங்கள் மறுமை நமக்கு ஷஃபாத் பண்ணும். ஆனால் யாருக்கு பண்ணணும் அதுவும் அல்லாஹ் தான் சொல்லுவான். நபி ஏன் சொன்ன என் உம்மத்தை எல்லாரும் நீ என்ன பண்ண சொர்க்கத்துக்கு அனுப்ப சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க இவருக்கு ஷஃபாத் பண்ணுங்க. இது ஒரு லிங்க் மாதிரி. அல்லாஹ் நபிக்கு பர்மிஷன் தர வேணும், யாருக்கு ஷஃபாத் பண்ண வேணும் அதையும் நபி அல்லாஹ் தான் சொல்ல வேணும். நபிசா அவங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. அப்படி இருந்தா என்ன பண்ணிருப்பாரு நபிசா, அவங்க தன்னுடைய மிகவும் நேசத்துக்குரிய பிரிய தன்மையான அபு தாலிபுக்கு ஷஃபா செஞ்சிருப்பாங்க. ஷஃபா செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நபி, நமக்கெல்லாம் தந்தைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நமக்கு நபி முன்னுதாரணம். ஆனால் முகமது நபிக்கு முன்னுதாரணம் யார்? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கூட தன் தந்தைக்கு ஷஃபா செய்ய முடியாது. அல்லாஹ் தடை செய்து விடுவான். இன்றைய தினம் என்னை வணங்காத எவருக்கும் ஷஃபாத் கிடையாது, அல்லாஹ் தடை செய்து விடுவான். அப்போது காஃபிர்களுக்கோ அல்ல அல்லாவை வணங்காதவருக்கோ ஷஃபாத் கிடைக்காது. ஷஃபாத் யார் கிடைக்கும்? யார் அல்லாவை வணங்கினார்களோ, அல்லாவை மட்டும் வணங்கினார்களோ. அதான் ஒரு நபித்துல கேட்டார், நபிசா அவர்களே, உங்கள் ஷஃபாத்துக்கு உரித்தான் நபர் யார்? மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் முக்லிஸன் ஃபீ கல்பி, யார் உள்ளத்தால் லா இலாஹா சொன்னாரோ. முக்லிஸன் என்ன? இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத நிலையில், இஹ்லாஸான நிலையில் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், வேறு யாரும் என்னுடைய இபாதத்துக்கு உரித்தான் இல்லை என்ற உல தூய்மையான நிலையில் யார் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாரோ, அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் மனதித்தாரோ அவருக்கு ஷஃபாத் கிடைக்கும் என சொன்னார். எனவே நம் லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொன்னதை போன்று அதை செயல்படுத்த வேண்டும், அதில் மரணிக்க வேண்டும். அப்படி போனால்தான் நமக்கு நபியின் ஷஃபாத் கிடைக்கும். அப்படி இல்லாமல் நான் பாவங்கள் செய்வேன், நான் தொழ மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நான் முஸ்லீம் இல்ல, என் பேர் அப்துல் ரஹ்மான், என் பேர் அப்துல்லா இல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? நபி ஷஃபாத் பண்ணுவாங்க. ஏன்பா, நபியோட அப்பா பேர் அப்துல்லா தான், உன் பேர் மட்டும் அப்துல்லா இல்ல, நபியோட அப்பா பேர் அப்துல்லா தான், அவருக்கே ஷஃபாத் கிடையாது. அப்ப நீ யாருப்பா? உனக்கு கண்டிப்பா கிடைக்காது. அப்போ நீ லா இலாஹா இல்லல்லாஹ்வை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலே அன்றி உனக்கு ஷஃபாத் கிடைக்காது. அப்போது மந்தல்லதி அல்லாஹ் கேட்கிறான், திமிரா கேட்கிறான் அல்லாஹ், மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇத்னி, எவனால முடியும் என ஷஃபாத் பண்ற? என்னோட அனுமதி இல்லாம யாராவது ஷஃபாத் பண்ண முடியுமா? ஒருபோதும் முடியாது. அல்லாஹ்வின் அனுமதி இருந்தால்தான் ஷஃபாத் நிலை பெறும். அல்லாஹ்வின் அனுமதி பெற வேண்டும் என்றால் நபியை நாம் பின்பற்ற வேண்டும், நபியிடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸலவாத்தை ஓத வேண்டும் அதிகமாக. அப்புறம் ஐந்தாவது செய்தி, ஷஃபாத் நிலை பெற வேண்டும் என்றால் நம் அல்லாஹ்வை தொழ வேண்டும், நபியை பின்பற்ற வேண்டும், அப்போதான் ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்த ஆறாவது செய்தியாக, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், ஒரு மனிதனுடைய முன் பின் அவன் என்ன செய்தான், என்ன செய்வான், அவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நாட்டத்தில், அல்லாஹ்வின் ஞானத்தில் இல்லாத ஒரு செய்தியும் இந்த உலகத்தில் கிடையாது. அவன் நிறைய சொல்லுவோம், அல்லாஹ் பார்க்கலையா, இதெல்லாம் பலஸ்தீன்ல பல முஸ்லிம்கள் அடிபடுறாங்க, இஸ்ரேல் இந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுது, தொல்லைகள் கொடுக்குது, நம்ம பார்க்கலையா? யாலுமா பைனா ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அவன் செய்யக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் செய்து முடித்த அனைத்து பலிகளும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு அறியாது ஒரு விஷயம் உலகத்தில் நடக்காது, அவன் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் பார்க்காம இல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல இழப்புகள் இருக்கும், பல ப்ராஃபிட் இருக்கும், பல பிசினஸ் நமக்கு வந்திருக்கும், பல பிசினஸ் நம்ம போயிருக்கோம், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். சில விஷயங்கள் இருந்தால் நம்ம நன்மைக்காக இருக்கும், சில விஷயங்கள் பாரு நம்ம நன்மைக்காக தான் வரக்கூடியதும் செல்லக்கூடிய எல்லாமே அல்லாஹ் நன்மைக்காக ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்போ யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன் பின் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அவனுக்கு அறியாத ஒன்றும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது என்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்கின்றான். அடுத்த சொல்கின்றான், வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய கல்வியிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது,
இல்லா பிமா ஷாஅ, அல்லாஹ் அனுமதித்தாலே அன்றி. அல்லாஹ் யாருக்கு நாடினானே தவிர அவரை தவிர யாரும் அந்த என்னது அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயத்த டாக்டரேட் முடிச்சுட்டா நம்ம என்ன பண்றோம், எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப நான் இந்த விஷயத்த துறையில மிகப்பெரிய ஒரு என்னது டாக்டரேட் முடிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சேன், எனக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் தந்த கல்வி, ஒரு ஆலிம் மிகப்பெரிய பல வருடங்கள் மதீனால படிச்சிருக்காரு, எனக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் அனுமதித்தான், அல்லாஹ் உனக்கு தர அந்த கல்வியை பெற அனுமதித்தான். அவன் நாடாம உனக்கான கல்வி வந்திருக்காது. பல சயின்டிஸ்ட் இன்னைக்கு நாசாக்கு எது விடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாமே நான் கண்டுபிடிச்சேன் இல்ல பிமாஷா, அல்லாஹ் அனுமதிக்காமல் அல்லாஹ் நாடாமல் அந்த கல்வி ஒன்றும் வராது. இன்னொரு எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் அந்த அறிவு அல்லாஹ் உரியது. அல்லாஹ் தந்தான் அறிவு, அதை கொண்டு நீ பயன்படுத்துகிறாய். அல்லாஹ் தராத அறிவா இருந்தால் என்ன செய்திருப்பாய், மடையனாக உலகத்தை சுத்தி கொண்டிருப்பாய். பல அறிவு அல்லாஹ் பல பேருக்கு தரல, சில பேருக்கு தந்திருக்கான். அதை கொண்டு பெருமை அடிக்க ஒவ்வொருவரும் அல்லாஹ் கேட்பான், தந்த கல்வியை கொண்டு பெருமை அடித்தாயா நரகத்துக்கு செல்ல சொல்லுவான். எனவே நம் தந்த கல்வியோ பெறப்பட்ட அறிவியை கொண்டு ஒருபோதும் பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், இது நான் உனக்கு போட்ட ஒரு சின்ன துணுக்கு, ஒரு சின்ன டிராப். அல்லாஹ்வுடைய கல்வி என்பது கடலை போன்றது. அந்த கடலில் ஒரு துளி, நபி ஹதீஸ் சொல்வதை போன்று உலகத்தில் அனைத்து கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாமிய கல்வி, அக்ரிகல்ச்சர் கல்வி, ஆர்கிடெக்சர் கல்வி, என்னென்ன கல்வி இருக்கு, இன்று பல துறைகள் உருவாயிருக்கு, இருக்கு, நிறைய டேட்டா சயின்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா கல்விகளும் அல்லாவின் ஞான கடலில் ஒரு ஊசியை குத்தி எடுத்தா எவ்வளவு தண்ணி இருக்கும், அந்த அளவுதான். அப்ப அல்லாவின் கல்வி எவ்வளவு பெருசா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய கத்துட்டோம், நிறைய ஆட்டோமேஷன் கொண்டு வந்துட்டோம், நிறைய விஷயங்கள் சாட் போட்டு எதோ பண்ணிட்டோம். இது எல்லாம் அல்லாவின் கல்வியில் ஒரு சொட்டுக்கு சமம். இது எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துணுக்கு தான், ஒரு சின்ன சொட்டு தான். அல்லாவின் கல்வி அதை விட மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ் சொல்கின்றான். அது மிகப்பெரிய கடலை போன்றது. அந்த கடலில் ஒரு துளி தான் உங்கள் அறிவு என்று அல்லாஹ் சொல்கின்றான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அது உங்களுக்கு முன்பின் எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவான். வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ, அல்லாஹ் நாடினாலே அன்றி அந்த கல்வியில் ஒன்றும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தந்தா என்றால் அது மிகப்பெரிய ஒரு சின்ன துளி என்று சொல்கின்றான். அடுத்த அல்லாஹ் சொல்கின்றான், 7வது செய்தியாக முஸ்லிம்களுக்கு சொல்கின்றான் ஆயத்துல் குர்சியில், வஸிஅ குர்சிஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி எப்படி என்றால், வஸிஅ குர்சிஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி வானத்தையும் பூமியும் விட மிக பிரம்மாண்டமானது, அதை விட பெருசு. குர்சினா என்ன, ஹதீஸில் வருகின்றது, உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல் குர்சியு மௌது கதம ரப்பை, அல் குர்சியு மௌது கதம ரப்பி, ரஹ்மான் ரப்பு கால் வைக்கக்கூடிய இடம்தான் குர்சி. அல்லாஹ்வுடைய இரு பாதங்கள் வைக்கக்கூடிய இடம்தான் குர்சி என்று ஹதீஸில் வருகின்றது. இந்த குர்சி எப்படி புரிஞ்சுக்கொள்றது, நபி சொல்றாங்க ஹதீஸ்ல, இந்த குர்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மிகப்பெரிய பாலைவனம், அந்த பாலைவனத்தில் ஒரு சிறிய இரும்பாலான ஒரு வளையல், அந்த வளையலை போட்டா எப்படி இருக்கும், பெரிய பாலைவனம் அல்ல இமா கூண்டு சின்னதான ஒரு இரும்பு வளையல், அதை போட்ட எப்படி இருக்குமோ அந்த அளவு மெஷர் பண்ணிக்கங்க. அதுதான் குர்சிக்கும் இந்த பூமி, இந்த வானம் பூமிக்கான அளவு. வானம் பூமியா ஃபுல்லா மில்டி எல்லா கேலக்சி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்தாலும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு முன்னாடி அது ஒரு சின்ன வளையலை போன்றதுதான். அல்லாஹ் இரண்டு பாதங்களை வைக்கிற இடம் என்பது வானம் பூமி அளவுக்கு முன்னாடி ஒரு சின்ன வளையலை போன்ற சின்ன இருக்கும். இன்னும் சொன்னார்கள், அதே போன்று குர்சிக்கும் அர்ஷுக்குமான அந்த பிரம்மாண்டத்தை அறிய வேண்டுமா, அப்படியே அதே மிகப்பெரிய ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்தை அதே போன்ற சின்ன வளையலை போட்டால் அந்த வளையல் இருக்கக்கூடிய இடம்தான் குர்சி. அல்லாஹ்வுடைய அர்ஷ் அந்த பாலைவனத்தை போன்றது. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய குர்சி இந்த வானம் பூமியை விட மிக பிரம்மாண்டமானதான். அல்லாஹ்வுடைய அர்ஷ் அந்த குர்சியை விட மிக பிரம்மாண்டமானதான். அப்ப அல்லாஹ் குர்சியை விட அல்லாஹ் மிக பிரம்மாண்டமானவன்.
அந்த அளவு சொல்ல. ஏன்னா யூகிக்க முடியாது. குர்சி ஒரு வஸ்து சொல்லலாம் இப்படி இருக்கும் சொல்லிட்டு, அர்ஷ் இப்படி இருக்கும் சொல்லலாம். அல்லாஹ் எப்படி சொல்ல முடியும்? அந்த ரப்பு எப்படி இருப்பான் நம்மளால கணிக்கவே முடியாது, சொல்ல. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இருப்பான். இந்த உலகம் முழுக்க குர்சிக்கு அடியில ஒரு சின்ன வளையலுங்க. அந்த குர்சி அர்ஷுடைய கம்பாரிசன்ல ஒரு சின்ன வளையல். அந்த ரப்பு அந்த அர்ஷை விட மிக உயர்ந்தவன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரஹ்மானு அலா அர்ஷி இஸ்தவா. அந்த அர்ஷுக்கு மேல அல்லாஹ் இன்னும் உயர்ந்திருக்கின்றான். யோசிச்சே பார்க்க முடியாது. எந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளியோட சிந்தனைக்கும் எட்டாத அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரியவன். அதான் சொல்றோம் அல்லாஹ் அக்பர். என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சரியான ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அல்லாஹ் அக்பர் என்னது? இதுதான் விளக்கம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எல்லாத்தையும் விட பெரியவன். குர்சியை விட பெரியவன், அர்ஷை விட, இந்த உலகத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் பெரியவன். அதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போதான் தொழுகை என்ன பண்ண முடியும்? பயபக்தியை தொட முடியும். அல்லாஹ் அக்பர் மீனிங் திறமை இப்படி வந்து இப்படி கட்டினா ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் அக்பர் என்னது? இதுதான் அல்லாஹ் மிக பெரியவன். எந்த அளவுக்கு பெரியவன்? வானத்தின் பூமியை விட பெரியவன், குர்சியை விட பெரியவன், அர்ஷை விட பெரியவன், உலகத்து எல்லா விஷயங்களும் அல்லாஹ் மிக பெரியவன். அந்த அல்லாஹ் தான் அல்லாஹு அக்பர். அந்த அல்லாஹு அக்பர் சொல்லும் போதுதான் நம் உள்ளங்கள் என்ன பண்ணும்? நடுங்க வேண்டும். நம்ம அப்படி அல்ல. அல்லாஹு அக்பர் மீனிங் தெரியாது. தொழும்போது சும்மா அப்படி கையை அப்படி கட்டி நிற்கிறது. யாருக்கு முன்னாடி நிக்கிறோம் என்பது தெரியாது. அவன மகிமை புரியாது. ஆயத்த குர்சியை விளங்கின கிடையாது. எப்படி ஆயத்த குர்சி விளங்கும் மக்களுக்கு? ஆயத்த குர்சி படிச்சா புரியுதா? இதுக்கு இது மிகப்பெரிய வசனம். அல்லாவை பற்றி தெளிவாக சொல்கின்றது. அல்லாஹ் யார் தெரியுமா? லா இலாஹ முழு குர்ஆன் படிக்க தேவையில்லை. நீ ஒரு பாமர முஸ்லிமா ஆயத்துல் குர்சியை படி, அதை விளங்கிக்கொள். அல்லாவை பற்றி பயபக்தி உள்ளத்தில் வரும். வசியா குர்சிஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய குர்சி என்பது வானத்தை பூமியை பெரியது. அல்லாஹ்வை சிந்தித்து பார்க்க முடியாது. அவனை இன்று பல பேர் மறுத்திருக்கின்றார்கள். நான் அல்லாஹ்வை பார்க்கல, நான் என்ன பண்றது? அல்லாஹ் இல்ல, நீ பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சிந்தனை கேட்டாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரியவன். அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். எல்லாத்தையும் முன் என்ன பண்ணா பார்த்து கொண்டிருக்கின்றான். எந்த விஷயமும் அவனுடைய சிந்தனை ஒருபோதும் தவறாது என்பதை ஆயத்துல் குர்சி அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கின்றான். மீண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் 8வது விஷயமாக, வசிய குர்சி ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சொல்கின்றான், வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. இந்த வானத்தையும் பூமியும் பாதுகாக்க அல்லாஹ்வுக்கு சிரமம் கிடையாது சொல்றான். இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு சிரமமா? இந்த வானத்தையும் பூமியும் பாதுகாக்க அல்ல செயல்படுத்த. இப்ப அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து பார்த்து பாருங்க, வானம் பூமி எங்க இருக்கு? எங்கேயோ இட்லூண்டு இருக்கு அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து. வானம் பூமியை பாதுகாப்பது, வானம் பூமியை செயல்படுத்துவது, அதை கண்காணிப்பது, அவனுக்கு சிரமமே கிடையாது. 1 கோடி பேர் உடனே துவா கேட்டா அல்லாஹ் கேட்க முடியுமா? அல்லாஹ் திறமை இருக்கா? 1 கோடி மக்கள் ஒரே நேரத்துல துவா கேட்டாங்க. எப்பா 1 கோடி மக்களை விட வானம் பூமி பெரியுது. அந்த வானம் பூமி அல்லாஹ் எந்தோ ஒரு மூளைக்கு கிடக்குது. வலா யஊது ஹிஃப்துஹுமா. அதை பாதுகாப்பதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் நான் உலகத்தை பாதுகாக்கிறேன், நான் இந்த மக்களை பாதுகாக்கிறேன், என் கம்யூனிட்டி நான் தான் பாதுகாக்கிறேன், நான் இல்லைன்னா அந்த கம்யூனிட்டி என்ன ஆகும்? நான் இல்லைன்னா சமூகம் என்ன ஆயிடும்? அப்படி அழிந்து போயிடுமா? இல்ல. இந்த சமூகத்துக்கு நீங்க அல்லாஹ் இருக்கின்றான். இந்த சமூகத்துக்கு யாரும் இல்லை என்றால் அல்லாஹ் இருக்கின்றான். நபி அதான் கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ இல்லை என்றால் இந்த முஸ்லிம்கள் அழிந்து விடுவார்கள். இந்த தலைவர் எல்லாம் இல்ல, இல்ல இந்த நபர் எல்லாம் இல்ல, இல்ல இந்த மலக்கு எல்லாம் இல்ல, அப்படி இல்ல. இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொது உங்களை பாதுகாக்க யாரும் தேவையும் கிடையாது. யாருடைய கரிசனையும் தேவையில்லை. இவர் இருந்தாதான் நம்ம சொசைட்டிக்கு பாதுகாப்பா. இவன் இல்ல என்ன ஆகும்? இவன் தான் நம்முடைய அடுத்த தலைவர். அவன் தான் பாதுகாக்க மிக தகுதியானவன். அவனை தவிர யாரும் பாதுகாக்க முடியாது உண்மையில். அப்ப சொல்கின்றான் அல்லாஹ், முடிக்கின்றான் அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான், வஹுவ அலியுல் அதீம். வஹுவ அலி, அவன் மிக உயர்ந்தவன், அதீம் மிகவும் மகத்துவமானவன் என்று அல்லாஹ் சொல்லி இந்த ஆயத்துல் குர்சியை முடிக்கின்றான். இந்த ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு வீடுகளிலும், பிள்ளைகளின் உள்ளங்களில், பெரியோர்களின் மனப்பாடமாக இருக்க வேண்டும். வெறுமனே செவுத்துல இருக்கக்கூடாது. செவுத்துல ஒட்டி வைக்க எதுக்கு ஒட்டி வைக்கிறோம்? மனப்பாடம் பண்ண. ஆனா இல்ல, ஆயத்துக்கு ஒட்டி வச்சா பரக்கத் கண்டிப்பா கிடையாது. ஆயத்துல் குர்சி ஓதுனாதான் பரக்கத். ஆயத்துல் குர்சியை மனப்பாடம் பண்ணிச்சுன்னா பாதுகாப்பு. ஒட்டி வச்சா பாதுகாப்பு வராது. அது வெறுமனே பேப்பர். உங்கள் நாவுகள் அதை என்ன பண்ணும்? மொழிய வேண்டும். உங்கள் உள்ளம் அதை சுமந்திருக்க வேண்டும். அப்பதான் பாதுகாப்பு.
வெறுமனே காலில் ஒட்டி வச்சு ஆக்சிடென்ட் ஆகாது. யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னானா? ஆயத்த குர்சி இருக்கா? நீ காலில் ஒட்டி வைப்பா, காலில் தொங்க விடு, உன்னோட ஆக்சிடென்ட் இல்ல. ஓதிட்டு போங்க ஆயத்த குர்சி, அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். ஆயத்த குர்சி உள்ளத்துல வைங்க, அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். மாறாக இந்த மாதிரி தொங்க விடுறதோ அல்ல ஒட்டி வைக்கிறதோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. கஆப் சொல்லக்கூடிய இந்த அப்துல் முந்திர் இந்த சஹாபி செய்யவில்லை. அதை இந்த ஹதீஸை சொன்ன குரான்ல மிகப்பெரிய ஆயத் சொன்னக்கூடிய அபுல் முந்திர் அவர் வீட்லயே ஆயத்துல் குர்சி ஒட்டல, அவருடைய ஒட்டகத்தை தொங்க விட பண்ணல. எந்த சஹாபாவும் வீட்டுல ஒட்டி இல்லை ஆயத்துல் குர்சிய. எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் மனப்பாடம் பண்ணிருந்தாங்க, ஒரு தொழிலை பின்ன ஓதிட்டு இருந்தாங்க. அதனாலதான் முஸ்லிம் சமூகம் பாதுகாப்பிடுச்சு. இதுக்கு எல்லாமே என்னாச்சு, மனத்துல இருந்து பேப்பரா மாறிடுச்சு. ஆயத்துல் குர்சியை ஷேர் பண்ண எப்படி? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா முடிஞ்சால அவனே ஓத மாட்டான். ஸ்டேட்டஸ் மட்டும் என்ன ஜும்மா அன்னைக்கு அல்லாஹ் லா இலாஹ ஓதிட்டு இருப்பாங்க. அல்ல என்ன பண்ற, ஆயத்துல் குர்சியை சாட் ஒரு ஸ்டிக்கர் ஆக்கி எல்லாருக்கும் 100 பேருக்கு அனுப்பி விடுறது. என்ன பிரயோஜனம்? நீங்க படிங்க, நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, நீங்க அமல் பண்ணுங்க, பிள்ளைகள் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆயத்துல் குர்சி சமூகம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தரும். அது அல்லாது ஒரு பாதுகாப்பும் ஆயத்துல் குர்சி நமக்கு தரா என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை அறிந்து கொண்டு முஸ்லிம்கள் ஆயத்துல் குர்சியை தம் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. ஆயத்துல் குர்சி குர்ஆனில் மிக மகத்துவமான வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு 9 அல்லது 10 செய்தி நம்ம சொல்கின்றான். முதல் செய்தி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டாவது செய்தி அல் ஹய்யு அல் கையும், அல்லாஹ் தான் உயிரோடு இருப்பவன், அவன் தான் நிலை பெற்றிருப்பவன், எனவே அவனிடம் நீங்கள் வணக்கத்தை சாருங்கள், அவனிடம் துஆ கேளுங்கள். மூன்றாவது செய்தி லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், ஒருபோதும் அவனை சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஒருபோதும் பிடித்து கொள்ளாது என்று சொல்கின்றான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த பூமியில் உள்ளவையோ வானத்தில் உள்ளவையோ அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் உரித்தானவை, நமக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது என்றால் சொல்கின்றான். வந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇத்னி, அவனுடைய அனுமதியின்றி மறுமையில் யார்தான் அவரிடம் ஷஃபாஅத் செய்வார்கள், பரிந்து பேசுவார்கள். அவன் அனுமதி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், நபியை பின்பற்ற வேண்டும். பண்ணோம் என்றால் அல்லாஹ்வின் ஷஃபாஅத் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவனுக்கு முன் பின் உள்ள அடியானுக்கான முன் சென்ற எல்லா காரியங்களையும் பின்வரக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ, அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் நாடியவரை தவிர என்று சொல்கின்றான். வசிஅ குர்சிஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வின் குர்சி என்பது இந்த வானம் பூமியை விட மிக பிரம்மாண்டமானது என்று அல்லாஹ் சொல்கின்றான். பிறகு சொல்கின்றான் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அந்த இரண்டையும் பாதுகாக்க, அந்த வானத்தையும் பூமியும் பாதுகாக்க அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சோர்வோ எந்த ஒரு கலைப்போ கிடையாது சொல்கின்றான். வஹுவல் அலியுல் அதீம், அவன் தான் மிக உயர்ந்தவன், அவன் தான் மிகவும் மகத்துவமான சொல்லி அல்லாஹ் ஆயத்துல் குர்சியை முடிக்கின்றான். ஆயத்துல் குர்சி எல்லோரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய ஒரு அமல். ஆயத்துல் குர்சி எல்லோரும் தூங்க செல்வதற்கு முன்னால் ஓதக்கூடிய ஒரு அமல். ஆயத்துல் குர்சி எல்லோரும் எழுந்த பிறகு ஓதக்கூடிய அமல். ஆயத்துல் குர்சி காலை மாலையில் ஓதக்கூடிய ஒரு திக்ராக இருக்கின்றது. ஆயத்துல் குர்சி எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. ஆயத்துல் குர்சி சைத்தானால் சொல்லப்பட்ட, சைத்தானே தன் வாயால் சமர்ப்பித்தான், அவனே சாட்சி சொன்னான், இந்த ஆயத்துல் குர்சி ஓதின என்றால் உன்னை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், தீண்ட மாட்டோம் என்று சொன்னான். எனவே அதை கருத்தில் கொண்டு நாம் ஆயத்துல் குர்சியை தினசரி ஓத வேண்டும், தினசரி அதன் செய்திகளை அறிந்திருக்க வேண்டும், அதனுடைய கருத்துக்களை வீட்டுக்கு சென்று தர்ஜுமாவை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ அகீமுஸ் ஸலாஹ்.